நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். தேங்க்யூ சார். சார், ஆக்சுவலி நான் வந்து ஐ நோ மேடம். நீங்க சித்ராதேவி மேடம் தானே? சக்கரவர்த்தி ஃபேமிலில இருந்து வரீங்க. மிஸ்டர் தேவராஜோட வைஃப். ஐ திங்க் இவரு உங்க மூத்தருடைய சன் மிஸ்டர் ரவி தானே? அப்புறம் இவங்க உங்க மருமகன் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? சார், யூர் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். ஆக்சுவலி நான் இங்க எதுக்காக வந்தேன்? சொல்லுங்க மேடம். சீதா என்னோட மருமக. அதனால தான் நாங்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நான் உங்க மருமகளுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா தான் மருமகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த உயர்ந்த குணத்துக்காக உங்களை எவ்வளவு பாராட்டாலும் தகும் மேடம். தேங்க்யூ சார். இங்க பாருமா, இது ஒரு டியூஷன் சென்டர் தான். ஆனா ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா நடத்துறோம். நான் குடும்ப சூழ்நிலை காரணமா 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டே படிப்படியா படிச்சு இன்னைக்கு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த டியூஷன் சென்டரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ஸ்கூல் குழந்தையில இருந்து டிகிரி படிக்கிறவங்க வரைக்கும் நாங்க வந்து டியூஷன் சொல்லி தரோம். அதனால காலையில 9 மணிக்கு கரெக்டா வந்துடணும். சரியா? இடையில டெமிக்கு கொடுக்கறது, கட்டடிக்கிறது, வராம போறது, லீவு போடுறது, இது எதுவுமே வச்சுக்க கூடாது. ஓகேயா? சரிங்க சார். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளோட தான் படிக்க வேண்டியது வரும். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் இங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் லீவு போடக்கூடாது, லேட்டா வரக்கூடாது. புரிஞ்சுதாம்மா? சரிங்க சார். இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணிட்டு கையெழுத்து போடுங்க. சரிங்க. சித்தி, நான் பண்றேன். கொடுங்க. சரிப்பா, இந்தா. சீதா சார். நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. கொடுங்க அத்தை. கொடுங்க மேடம். இந்தாம்மா. சீதா, கையெழுத்து, அதுவும் தமிழ்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சீதா, எப்படிமா? அத்தை,
நம்ம வீட்டுக்கு வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்தாருல, அப்பவே நான் கையெழுத்து போட பழகிக்கிட்டேன் அத்தை. சித்ராதேவி மேடம், உங்க மருமகளுக்கு அட்மிஷன் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கங்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். நன்றி சார். சரிங்க சார். அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம். வாமா. கல்பனா, பசிக்குது. இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வை கல்பனா, பசிக்குது. சாப்பிடுங்க சித்தி. கல்பனா, சக்கரை வாங்க போனேல, மீதி பணம் எங்க? பணம் எதுவும் மீதி இல்ல. மீதி இல்லையா? ஆமா, எத்தனை கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்த? 2 கிலோ. 2 கிலோ சக்கரைக்கு 1000 ரூபாவா? ஐயோ, சக்கரை மட்டும் வாங்கல, எனக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கினேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேனா அதுக்கே ஆட்டோக்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு. ஆட்டோக்கு 200 ரூபாயா? செலவழிமா, நல்ல செலவழி. இப்படி செலவழிச்சா வீடு எங்க விளங்கும்? இப்படி இருந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? என்ன மட்டும் குறை சொல்றீங்கல்ல, நீங்க பண்ணது சரியா? நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ டீ குடுக்கறேன்னு சொல்லி வெறும் தண்ணியை மட்டும் ஊத்தி கொடுத்தே மரியாதை கெடுத்தீங்கல்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்றதுக்கு துட்டுக்கு எங்க போறது? இத பாருமா, குடும்பம் நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சிக்கனமா தான் செலவு பண்ணணும். நீ பண்ற மாதிரி பண்ணா நடு தெருவுல தான் போய் நிக்கணும். ஓஹோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா எங்களை வேற வீட்டுக்கு போக விடுங்க. நாங்க இங்க இஷ்டம் போல இருந்துக்கிறோம். கல்பனா ப்ளீஸ். இப்ப எதுக்கு நம்ம வீட்டை விட்டு போனோம்? இப்ப என்ன எல்லாம் பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ப்ளீஸ். இல்ல சரண், இப்படி எல்லா விஷயத்துக்கும் என்ன குறை சொல்லிட்டே இருந்தா என்னால எங்க குப்பை கொட்ட முடியாது. இத பாருமா, நான் சொன்னது உங்க 2 பேரோட நன்மைக்காக தான். மாசம் பிறந்த பால், ரேஷன், கேஸ்னு பில்லு கட்டும் போதுதான் கண்ணுல தண்ணியா வரும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பெருசா பேசிட்டு இருக்கீங்க? யாருமே நடத்த முடியாத குடும்ப பொறுப்பையா நீங்க ஏத்து நடத்திட்டு இருக்கீங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, இந்த குடும்ப பொறுப்பை நான் எடுத்து நடத்துறேன். அப்ப தெரியும் நான் எப்படி எடுத்து நடத்துறேன்னு. குடும்ப பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறதா? ஏன் நடத்த முடியாதா? தோத்து போயிருவேனா? வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க, ஜெயிச்சு காட்டுறேன். என்ன இவ இப்படி கேக்குறா? சரியில்லையே. சித்தி, அவ சொல்றதும் சரிதானே. கொஞ்ச நாளைக்கு இந்த குடும்ப பொறுப்பை அவ எடுத்து நடத்தட்டும். அப்பதான் இந்த வீட்டை பத்தின எல்லா விஷயங்களும் அவளுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படி இல்ல சரண், இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவள நம்பி குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சா நாம தலை மேல துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். அது இல்ல சித்தி. இங்க பாருங்க, உங்க சித்திக்கு பயம் தோத்துருவோன்னு. பயமா? எனக்கா? இந்த பானுமதிக்கா? அப்போ பயம் இல்ல. எனக்கு கண்டிப்பா பயம் இல்ல. நிச்சயமா? அப்ப ஒத்துக்கோங்க. என்ன அத்தை, உங்களுக்கு பயம்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல சாவியை கொடுக்கறீங்களா? சித்தி,
என்ன யோசிக்கிறீங்க? கல்பனா யாரு சித்தி? இந்த வீட்டோட மருமக. சாவியை கொடுங்க சித்தி. சித்தி கொடுங்க சித்தி. என்னவோ சரண், நீ ரொம்ப கெஞ்சி கேக்குறதுனால நான் ஒத்துக்கிறேன். புரியுதுப்பா, நீ பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. பாத்தியாடி, என் பையன் கட்டின பொண்டாட்டி கண் கலங்க கூடாதுன்னு சாவி கொத்த கொடுக்க சொல்றான். அவன் அப்படின்னா அவன் அம்மா, நான் எப்படி? அவன் கேட்காமலே நான் கொடுத்துருவேன். இத பாருப்பா, இந்தா இந்தா, இங்க பாருப்பா, இந்தா இத உன் கையாலே கொடு. சித்தி நான் போய். அதெல்லாம் முடியாது. இல்லன்னா நான் கொடுக்கலன்னா அவ சொல்லுவா. நீயே கொடு. கொடு. இந்தாடி. சாவியை என்கிட்ட இருந்து வாங்கிட்டோன்னு பாத்துட்டு இருக்கியா? அந்த சாவி எத்தனை நாள் உன்கிட்ட இருக்க போகுது? சீக்கிரமே அது என்கிட்ட வந்துரும். வர வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, குடும்ப பொறுப்புலாம் கல்பனா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க தானே? இருக்கேன். முடிச்சிருங்க சித்தி. மளிகை சாமான் வாங்கணும், காசு கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? குடும்ப பொறுப்பை மட்டும் கொடுத்தா போதுமா? செலவுக்கு யாரு காசு கொடுப்பா? கல்லால இருந்து காசு எடுத்து கொடுங்க. இதுல 1000 ரூபாய் இருக்கு. இதையே ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டணும். 1000 ரூபாயில எப்படி ஒரு வாரத்தை மெயின்டைன் பண்ண முடியும்? இது 2 நாளைக்கு தான் வரும். ஏய், ஒரு வாரத்துக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கணும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் 2 வாரத்துக்கு செலவு பண்ணி காட்டுறேன். நீ அப்படி வரியா? நீ அப்படி வந்தா நான் இப்படி வரேன். ஓஹோ, 2 வாரத்துக்கு செலவு பண்ணுவீங்களா? ஆமா. அப்ப சரி, இந்த பணத்தை வச்சு நான் 3 வாரத்துக்கு செலவு பண்ணி காட்டுறேன். ஆனா கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. அது எனக்கு பிடிக்காது. கல்பனா, எங்க போற? மார்க்கெட். சரி, ஆட்டோல போ. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஆட்டோல தான் போவேன். பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறா இவ? விடுங்க சித்தி, அவ கேரக்டரே அப்படிதானே. ஓஹோ. கல்பனா, இன்னும் 2 நாள்ல குடும்ப பொறுப்பை என்னால பார்க்க முடியாதுன்னு என்கிட்டயே ஒப்படைக்க போற. அந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன்டி. அப்ப தெரியும் இந்த பானுமதி யாருன்னு. ஏய் கல்பனா, இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? போயிட்டு சும்மா வந்தா சீக்கிரம் வந்துடலாம். ஆனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னா கண்டிப்பா லேட் ஆகும். ஓ அப்படியா? அப்படி நீ இவ்வளவு நேரம் என்ன வாங்கிட்டு வந்த? இப்படி வை பாருங்க. பன்னு. இது என்ன? நூடுல்ஸ். ஐயோ, என்ன சமைச்சு சாப்பிடுற மாதிரி எதுவும் வாங்கிட்டு வரல? அதை விட்டுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஹலோ, இதெல்லாம் கூட சமைச்சு சாப்பிடுறதுதான். இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கும் தெரியும். இதையே சாப்பிட்டுட்டு எப்படி இருப்போம்னு கேட்டேன். இருக்கணும், அப்பதான் கொலஸ்ட்ரால் குறையும். எனக்கு இருக்கிறது கொலஸ்ட்ரால் மட்டும்தான். ஆனா உனக்கு இருக்கிறது ஊர்பட்ட வேலையும். அதான் நீ இப்படி இருக்க.
ஆமா இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சு? 1000 rupees. 1000? ஆமா, அதுக்கு அதான அர்த்தம். ஆமா, இப்படி எல்லாம் செலவு பண்ணா எப்படி குடும்பம் நடத்துறது? அத்தை, குடும்ப பொறுப்பு என்கிட்ட இருக்கு. எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஏய், இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறடி? சமைக்க போறேன். சமைக்கணுமா வேண்டாமா? நீ போத போய் சமை. ஐயோ, என்னது 1000 ரூபாய் கொண்டுட்டு போய் அவ இதெல்லாம் திம்பாளோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. ஐயோ, போற போக்க பார்த்தா நமக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டா போல தெரியுது. பேடக்கூடாது. அவன்கிட்ட காசை வாங்கி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாமளே வாங்கி வச்சுக்கணும். மங்கா, மங்கா. அம்மா, என்னங்கம்மா? இங்க பாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூம்ல போய் தூங்க போறேன். சரியா? இந்த ரூம்ல பாட்டியும் சுமித்ராத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா சீதாவும் சித்ராத்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வரத பார்த்தனா உடனே வந்து என்ன எழுப்பிடு. சரிங்கம்மா. சரியா? போய் வெளியே போய் நில்லு. அம்மா, பிரியம்மா. சார் சொன்னதெல்லாம் மேடம் கொரியர். அம்மா, பிரியம்மா. தேங்க்யூ. வெல்கம் மேடம். எங்க இந்த வந்திருக்கு? சக்சஸ் டியூஷன் சென்டர்ல இருந்து வந்திருக்கு. ஸ்கூல் மாதிரி ப்ரொஃபஷனலா நடத்துறோம்னு சொன்னாங்கல்ல, நிரூபிச்சிட்டாங்க. அம்மா, அம்மா, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கம்மா. என்ன அதுக்குள்ள வந்துட்டாங்களா? என்னத்தை எழுதிருக்கு? ஏய், உனக்கு நல்ல காலம் வந்துருச்சுமா. கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதான் நல்ல செய்தி வந்திருக்கு. உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட கேட்டோம்ல, உன்னை சேர்த்துக்கிறோன்னு சொல்லி தோ லெட்டர் அனுப்பியிருக்காங்க. வா, உள்ள போய் எல்லார்கிட்டயும் சொல்ல. வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாம்மா, வந்துட்டாங்க. சரி சரி, நீ போ. சரிம்மா. ஐயோ, தூங்குன மாதிரி தெரியக்கூடாது. வாங்க அத்தை, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா நீ இந்த வீட்ல இருக்கிற எந்த வேலையும் செய்யல. என்னத்தை இப்படி பேசுறீங்க? எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேனா, அப்படியே உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதான். அத்தை, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா இல்ல கொரியர் ஆபீஸ்க்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இவ கையில பழம் தேங்காய் இருக்கு, உங்க கையில கொரியர் பேப்பர் இருக்கு. அதான் கேட்டேன். சீதாவுக்காக அட்மிஷன் கேட்டிருந்தோம்ல, அங்க இருந்து தான் லெட்டர் வந்திருக்கு. ஐயோ, சீதாவுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிருப்பாங்களே. ஐயோ, என்ன சீதா இப்படி ஆயி போச்சு? சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ஏய்,
யார் சொன்னா உனக்கு அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னு? இவளுக்கு வாழ்க்கையில நல்லது எதுவுமே நடக்க கூடாதுன்னு நீ அவ கற்பனையில முடிவு பண்ணிட்டியா? டியூஷன் சென்டர்ல சேர்த்துக்கிறதுக்காக இவளுக்கு வந்திருக்கிற அட்மிஷன் லெட்டர் இது பாரு. என்ன சித்ரா, சீதாவுக்கு டியூஷன்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சா? ஆமா அத்தை, லெட்டர் வந்திருக்கு. கடவுளே, சித்ரா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சீதா அத்தை, சாமி படத்துக்கிட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. சரிங்க அத்தை. அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுல்ல, அவளுக்கு gift வாங்கி கொடுக்கணும். இத நீ சொல்லித்தான் நான் செய்யணுமா? இவளுக்கு அட்மிஷன் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளுக்கு ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் சித்ரா, புரியுதா? பிரியா எங்க, ஏன் போயிட்டா? சீதாக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம்ல, தாங்கல. பாருங்க போறத, அவங்க அம்மாக்கு போன் பண்ண போறா. ரம்யா சார், ஜப்பான் போற ஃபைல் எல்லாம் அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு சார். செக் பண்ணி தான் அனுப்புனீங்க? ஆமா சார். ஓகே. அப்புறம் இந்த போர்ஷன் மறுபடியும் செக் பண்ணுங்க. எஸ் சார். ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கொடுங்க, நான் செக் பண்றேன். ஓகே சார். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, எனக்கு வேணும். ஓகே சார். அண்ணா, ஒரு குட் நியூஸ்ண்ணா. சொல் ரவி. அண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம்ண்ணா. குட் நியூஸ்னு சொன்ன? இல்லண்ணா, அண்ணி டியூஷன் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து வந்துடும்ண்ணா. ரவி, வேலை அதிகமா இருக்கு, போய் வேலையை பாரு. இல்லண்ணா, அது வந்து ரவி, போ வேலையை பாருன்னு சொன்னல, போ.